வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை வீரர் வனித் ஹசரங்கா அவர் செஞ்ச ஒரு சம்பவத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் இதுவரைக்கும் எந்த ஒரு கிரிக்கெட் வீரர்களும் செய்யாத ஒரு சம்பவம். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வனித் ஹசரங்காவுக்கு விதிக்கப்பட்ட தடை விதியை எப்படி அதை ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம இவ பார்க்க போகிறோம். இவர் செஞ்சது சரியா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது வனித் ஹசரங்கா அவர் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நடந்த மேட்ச்சில் அம்பையருக்கு எதிராக திட்டியதுனால ஒரு 5 புள்ளிகள் தடை புள்ளிகள் அவர் மேலே விதிக்கப்பட்டுச்சு. இந்த 5 புள்ளிகள் விதிக்கப்பட்டதுனால அதுக்கு அடுத்து வந்த வங்கதேச கிரிக்கெட்டுக்கு எதிராக அவருக்கு முதல் 2 2020 மேட்ச்கள் விளையாடுவதற்கு ஐசிசி தடை விதிச்சிருந்துச்சு. ஆனால் அந்த 2 2020 தடைக்கு அப்புறம் மறுபடியும் வனித் ஹசரங்கா விளையாட வராரு. அந்த வங்கதேசத்துக்கு நடந்த 3வது 2020 அம்பையரை தகாத வார்த்தையில் பேசுகிறாரு. இதனால வனித் ஹசரங்காவுக்கு முதல்ல ஒரு 5, அடுத்து ஒரு 3 அப்படிங்கிற கணக்கு பண்ணி 8 தடைப்புள்ளிகள் வந்துடுது. அதாவது 24 மாத காலங்களில் 8 தடைப்புள்ளிகள் பட்டாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு 2 டெஸ்ட் போட்டியோ இல்லது 4 ஒன்-டே கிரிக்கெட்டோ அல்லது 2020 கிரிக்கெட் 4 போட்டியோ விளையாடுவதற்கு தடை விதிக்கப்படும். ஆனால் இவர் ஆல்ரெடி டெஸ்ட் கிரிக்கெட்டில் தடை விதிக்கப்பட்டு, அதாவது ஓய்வு அறிவிச்சிட்டார். அப்புறம் மீசம் இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்-டே கிரிக்கெட்டு, அப்புறம் 2020 கிரிக்கெட். இப்போ அவங்களுக்கு வர்ற காலங்களில் ஒன்-டே கிரிக்கெட் கிடையாது. அடுத்து அவங்களுக்கு 2020 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 உலகக்கோப்பை தான் வருது. அப்போது உலகக்கோப்பை வந்துச்சுன்னா முதல் 4 2020 மேட்ச் அவரால் விளையாட முடியாமல் போயிடும். அதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா, ஆல்ரெடி டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்த தடையை நீக்கிட்டு, அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஓய்வு அறிவிச்சிருந்ததை வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துறாரு. அதையும் இலங்கை கிரிக்கெட் அணியும் ஏற்றுக்குது. அதனால் என்ன ஆச்சுன்னா, அந்த 4 2020 உலகக்கோப்பை விளையாடுவது அது டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அந்த தடை போயிடுது. இப்படி அவர் செஞ்ச செயல் ஐசிசியில் ஒரு இருக்கக்கூடிய ஓட்டைகளை காட்டுது. இது அடுத்து வரக்கூடிய கிரிக்கெட் வீரர்களுக்கு ஒரு முன் உதாரணமாகவும் பார்க்கப்படுது. இதை ஐசிசி இது மாதிரி ஒரு செயல்பாடுகள் கரெக்டாக கணிக்கணும்னு கணிச்சு உங்களுக்கு எப்படி தடை புள்ளி கொடுக்கறது அப்படிங்கிறத ப்ராப்பராக நடத்தினாங்கன்னா இது மாதிரி ஒரு செயல்கள் இனி வரும் காலங்களில் கிரிக்கெட்டில் நடக்காது அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. இந்த செயல் அடுத்த கிரிக்கெட் வீரர்களை ஊக்கப்படுத்துதா இல்லை இது மாதிரி தப்பான செயல்களை செய்ய வைக்குதா அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே யோசிக்கணும். இது எவ்வளோ தப்பான செயல் அப்படிங்கிறது. நன்றி, வணக்கம்.